வணக்கம் வியூவர்ஸ். பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு இறக்க போற பெரியவர் வர இப்ப எல்லாருக்கும் பரவலா இருக்கிறது சர்க்கரை நோய். ஒரு வகையில ஸ்லோ பாய்சனான இந்த வியாதி பரம்பரையாவோ அல்லது மாறி வரும் உணவு பழக்கத்தாழையோ பரவுது. அலோபதியில இன்சுலின் மருந்து மாத்திரைங்கன்னு வந்தாலும் வீட்டுல இருக்கிற பொருள்களை வச்சு எளிய வழியில ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவை நாம கட்டுப்படுத்தலாம். அததான் இப்போ நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்க போறோம். முதல்ல பாகற்காய். கசப்பான இந்த காயில ரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துற இன்சுலின் பாலிபெப்டைட் பி அதிக அளவுல இருக்கு. அதனால இந்த காயை வேக வச்சு சாப்பிட்றதாலேயோ அல்லது ஜூஸ் போட்டு வெறும் வயிற்றுல குடிக்கிறதாலேயோ சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. அடுத்து வெந்தயம். இத நிறைய மருத்துவ குணம் கொண்ட மூலிகைன்னு கூட சொல்லலாம். வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணிய குடிக்கிறதுனாலையும் ஊர்ன வெந்தயத்தை நல்லா மென்னு சாப்பிட்றதாலையும் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. அடுத்து மா இலை பொடி. இதுக்கு மாமரத்தோட இலைய பறிச்சு வெயில்ல காய வைக்கணும். காஞ்ச இலைய நல்லா பொடியா அரைச்சு காலையிலயும் நைட்டும் நல்ல தண்ணியில கலந்து குடிக்கிறது மூலியமாவும் சுகரை குறைக்கலாம். இந்த துவர்ப்பு சுவை பிடிக்கலனா தண்ணியில மா இலைய போட்டு கொதிக்க வச்சு அது நைட்டு முழுக்க ஆற வச்சு காலையில வெறும் வயிற்றுல கூட குடிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய். அதிக அளவு விட்டமின் சி நிறைஞ்ச இந்த காய் உடலோட குளுக்கோஸை சரிசமமா வைக்குது. 4-5 நெல்லிக்காய விதை எடுத்துட்டு அரைச்சு ஜூஸ் ஆக்கிக்கணும். அப்புறம் இந்த ஜூஸ்ல ஒரு ஸ்பூனை 1 கப் நீர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிக்க படிப்படியா சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. அடுத்து முருங்கை. பூ காய் இலைன்னு முருங்கை மரத்துல விளையிற மொத்தமுமே இரும்பு சக்தி நிறைஞ்சது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. அது மட்டும் இல்லாம இன்சுலின் உற்பத்தியை அதிகரிச்சு சர்க்கரையோட அளவை குறைக்குது. அதனால இது தினமும் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சூரிய ஒளி. விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் சுகர் வரும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால டெய்லி 30 நிமிஷம் சூரிய ஒளி உடம்புல படுற மாதிரி வாக்கிங் போறதாலையும் சுகர் கண்ட்ரோலுக்கு வருது. அல்லது விட்டமின் டி நிறைஞ்ச பால், தயிர், ஆரஞ்சு, தானியங்கள், சீஸ் இவைகளை உணவுல அதிக அளவு சேர்த்துக்கலாம். பொதுவா சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய தாகம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. உடல் குளுக்கோஸ் ஆனது சிறுநீரா வெளியேறதால இவங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிக அளவுல இருக்குமா. உடலின் குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ள கொண்டு வர 5-6 லிட்டர் தண்ணீர் தினமும் குடிக்கிறது மூலியமாவும் பிளட் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இது போல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.